இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக நிதி பங்களிப்பினை வழங்குகின்ற சுவிஸில் வசிக்கின்ற அண்ணா சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி எமது பாடசாலைக்கு சுவிஸ் அண்ணா ஊடாக நன்கொடை வழங்க வந்திருக்கும் கண்ணன் அண்ணா எனது கண்ணன் அண்ணாவிற்கு சுவிஸ் அண்ணா. ஆனால் நான் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் இல்லை என்ற வார்த்தை சொல்லாத ஒரு மனிதன் எனக்கு 1000 பேர் புலம்பெயர் நாடு இருந்தாலும் இந்த மனிதனை போல ஒரு மனிதன் எங்களுக்கு கிடைத்ததில்லை. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல்ல நான் கிளிநொச்சிக்கு போய் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தையல் மிஷின் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணா அவர்களுடைய நிதியுதவியை பெற்றுக்கொண்டு ஏழைகளின் நண்பன் என்று சிறப்பிக்கப்படுகின்ற கண்ணன் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து திரு ராஜேந்திரன் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணாவின் உள்ள கருணையினால் அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது. ஹாரத்துக்குள்ள இருக்காம வீட அப்படியே ಹುಡುಗಿಲ್ಲ ಸರಿಯಾ சார் அப்படியே வீடியோ எல்லாம் எடுங்க. தூரத்தில் கணக்காக இல்லை போடுங்க போடுங்க அது நல்லா இருக்கு. டீச்சர்ல பார்த்துட்டு இருக்காங்க.
என்ன ஒரு பிரச்சனை? பாடசாலையின் அதிபர் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, எனது அருமைக்குரிய மாணவ மணிகளே, இங்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தற்பொழுது உங்கள் முன்னிலையில் சுவிஸில் வசிப்பிடமாக கொண்டிருக்கும் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில், அவருடைய நிதி உதவியின் பேரில் எங்களுடைய பாடசாலைக்கு இன்று முதல் தொடர்ந்தும் கிடைக்கக்கூடிய வளங்களுக்கான உதவிகளை தருவதற்காக முன்வந்துள்ள சுவிஸ் அண்ணாவின் மோகனமூர்த்தி அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக இங்கு வந்திருக்கும் ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்கள் ஊடாக, ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்கள் ஊடாக அவருடன் இணைந்து திரு ராஜேந்திரன், சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவர்கள் இருவரையும் இந்த முழு பாடசாலை சமூகம் சார்பாக நான் இந்த இடத்துக்கு வருகவென அன்புடன் பணிபன்புடன் வரவேற்றுக் கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்கள் அனைவரும் மறுபடியும் ஒரு முறை கரகோஷத்தின் மூலமாக இந்த வரவேற்பை ஆகையால் எங்களுடைய பாடசாலையில் கற்கும் மாணவ சமூகம் தோட்டப்புற பகுதிகளிலிருந்து வருகை தரும், தோட்டத்தில் தொழில் புரியும், பொருளாதார சிக்கல்கள் நிறைந்த சமூகத்திலிருந்து வருகை தரக்கூடிய மாணவ மணிகள் இங்கு அதிகமாக இருக்கின்றபடியால் எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரைக்கும் பௌதீக வளங்கள் பாரிய அளவில் குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆகையால் இவ்வாறான பெரும் உள்ளங்கள் நிறைய எமது பாடசாலைக்கு வந்து இந்த மாணவருடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்க இவ்வாறாக மேற்கொள்ளும் உதவிகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர்கள் வெவ்வேறு விதமான உதவிகளை எங்கள் சமூகத்துக்கு வழங்குவதாக நாங்கள் அறிந்தோம். ஆனால் கல்விக்கு வழங்கும் உதவியானது தெய்வீகமானது. ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரையான வாழ்க்கைக்கும் அது உறுதுணையாக அமையும் என்றபடியால் கல்விக்காக மேற்கொள்ளும் இந்த உதவிகள் பாரிய அளவில் வரவேற்கத்தக்கது. இன்று எங்களுக்கு அவர்கள் உங்கள் முன்னில் வைக்கப்பட்டுள்ள இந்த அச்சுப்பதிவு இயந்திரத்தை வழங்குகிறார்கள். இதனை தொடர்ந்தும் நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதன் மூலமாக கிட்டுகிறது. ஆகையால் இது தொடர்பாக அவர்களை மறுபடியும் வரவேற்று உரையாற்றும்படி எமது பாடசாலையின் அதிபர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு வருகை தந்திருக்கும் ஏழைகளின் நண்பன் திருவாளர் கண்ணன் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து வருகை தந்திருக்கும் திருவாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக நிதி பங்களிப்பினை வழங்குகின்ற சுவிஸில் வசிக்கின்ற சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும், அன்பார்ந்த மாணவர்களுக்கும் எனது இனிமையான காலை வந்தனங்கள். இன்றைய நாள் பிள்ளைகள் நான் நினைக்கிற மாதிரி முகநூல் தொடர்பினூடாக ஃபேஸ்புக், உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஃபேஸ்புக் தொடர்பினூடாக எமது பாடசாலைக்கு இன்றைய தினம் பெரும் குறைபாடாக காணப்பட்ட அச்சு இயந்திரம், அதாவது பிரிண்டர் ஒன்று பிள்ளைகள் நமக்கு இலவசமாக கிடைக்கப்பெறுகின்றது. அதற்கு முதற்கண் நன்றியினை எமது நண்பர் ஏழைகளின் நண்பன் திருவாளர் கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவருடன் நான் ஃபேஸ்புக்கில் அவருடைய செய்த உதவிகளை ஃபேஸ்புக்கினூடாக பார்த்து அவருடைய யூடியூபினூடாக பார்க்கும்போது சிறிய மெசேஜ் ஒன்று போட்டேன், ஹாயின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டேன். அப்போ அவர் ஹாயின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு பாடசாலைக்கு சிறிய ஒரு உதவி தேவை அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனடியாக ஒரு ஃபோன் நம்பர்லாம் கேட்டு, மற்றக்கெல்லாம் உதவியெல்லாம் கேட்டால் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணிடுவாங்க. உதவி கேட்ட உடனே இந்த உதவின்னு சொல்லி அவராக எனக்கு திரும்ப கால் பண்ணி நம்பர்லாம் அனுப்பி, எந்த பாடசாலை எந்த மாவட்டத்தில் இருக்குது, உங்களுக்கு என்ன 700 மாணவர்கள் எமது பாடசாலையில் படிக்கிறாங்க.
பெரும்பாலுமே பெருந்தோட்டத்துறை சார்ந்த மாணவர்கள் கஷ்டமான பிள்ளைகள் அப்படின்னு. அப்போ உடனடியாகவே நான் கேட்ட மாடலே வாங்கி கொண்டு வந்திருக்காரு. வைஃபை உள்ள மெஷின் எப்சன் 3215 அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவர் சொன்னார் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணா தான் இதுக்கு உதவிகள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. இவர்களுடைய உதவிகள் வந்து இது மட்டும் இல்லை பிள்ளைகள். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாமே சொல்லுங்கள், நம்ம அதை கட்டாயம் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உண்மையிலே இவருடைய பேஸ்புக் முகநூல் வழியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவரின் தொடர்பினூடாக இலங்கையில் ரொம்ப கஷ்டப்படுகின்ற 15 குடும்பங்களுக்கு பிள்ளைகள் தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 15 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, பெருமதியான 15 வீடுகள். அது இல்லாமல் பிள்ளைகள் நிறைய பேருக்கு நான் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு கைத்தட்டலாம் பிள்ளைகள். ரொம்ப கஷ்டப்படுற வறிய குடும்பங்களுக்கு சேர்ந்த மாணவர்களுக்கு உதவி செய்திருக்காங்க. நிறைய வாழ்வாதார உதவிகள் செய்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கடைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய மலசல வசதிகள் மலசல கூடங்களுக்கான வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. குடிநீர் வசதி குறைபாடான இடங்களுக்கு தேடி சென்று குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உண்மையிலே வடகிழக்கை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மலையக மாணவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகவும் ஆர்வத்துடன் எமது பாடசாலைக்கு மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்திருக்கிறாங்க. உண்மையிலே பிள்ளைகள் பெருமைப்பட வேண்டிய விடயம். நம்மளையும் படித்தவர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்த பிள்ளைகள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் எமது மாணவர்கள் இருக்கிறது சரியான குறைவு. மலையகத்தில் உள்ளவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளில் சரியான குறைவாக தான் இருக்காங்க. உண்மையில் இந்த பாடசாலைக்கு இவர்கள் செய்த உதவிக்கு அந்த சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணாவுக்கும் ஏழைகளின் நண்பன் திருவாளர் கண்ணன் அவர்களுக்கும் பாடசாலை சார்பாகவும் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மலையகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எமது பாடசாலையில் அதிகமான குறைபாடுகள் காணப்படுகின்றது. அதில் மிக பிரதானமான ஒன்று நூலக வசதி ஒன்று எமது பாடசாலைக்கு இல்லை. நூலகம் ஒன்று கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதேபோன்று சிறுவர்கள் எமது பாடசாலைக்கு விரும்பி வந்து அவர்கள் விளையாடுவதற்கான ஒரு சிறுவர் பூங்கா ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. அத்தோடு எமது பாடசாலை மாணவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளை செய்வதற்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் எமது பாடசாலையில் மிக குறைபாடாக காணப்படுகின்றது. இந்த 3 குறைபாடுகளில் ஏதாவது ஒரு குறைபாடினை நீங்கள் செய்து தருவீர்கள் என்றால் எமது மாணவர்களது கல்வி வளர்ச்சிக்கு அது பெரும் பங்காற்றும் என்று நினைக்கின்றேன். கட்டாயம் செய்து தருவார்கள் என்று எண்ணுகின்றோம். மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கேருந்து? சுவிஸ் நாட்டிலேருந்து. அவருக்கு பேர் இங்கே நிறைய தடவை சொன்னோம். என்ன சொல்லுங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து? சுவிஸ் அண்ணா அந்த பார்த்தீங்களா, இந்நேரம் உங்க மனதுளுக்கு போயிருக்கானோ யார் இது வாங்கி கொடுத்துருக்காங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க சார். சொல்லுங்க சரியா? யாரு? சுவிஸ் அண்ணா. யாரு பேரு? மோகனமூர்த்தி. என்ன எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி. இங்க வருகை தந்திருக்கிற அண்ணா யாரு? ஏழைகளின் நண்பன். அவர் சும்மா ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. என்ன? ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்கள். சொல்லுங்க. அடுத்தபடியாக கவிதையின் மூலமாக இந்த சந்தர்ப்பத்தை அலங்கரிப்பதற்காக மதுசாலினி அன்போடு அழைக்கின்றேன். சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணாவிற்கான ஒரு கவிதை. அழகான நாள் இன்று எமக்கு புதுமை சேர்க்கும் நாளானது. அழகான நாள் இன்று புலர்ந்த இப்பொழுது எமக்கு புதுமை சேர்க்கும் நாளானது. ஆம், வறிய மாணவராம் எங்கள் வாழ்வில் வண்ணங்களால் ஒளியூட்ட வண்ணத்தான் அச்சுப்பொறி வழங்கிட வந்திருக்கும் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணாவின் உள்ள கருணையினால் ஏழைகளின் நண்பர் கண்ணன் அண்ணாவின் பாதம் தொட்டு பணிந்து பகர்கிறோம் நன்றியினை. பாதம் தொட்டு பணிந்து பகர்கிறோம் நன்றியினை. இருகரம் கூப்பி இறைஞ்சுகிறோம் நலம் பெறவே. இருகரம் கூப்பி இறைஞ்சுகிறோம் நலம் பெறவே. மக்கள் சேவை மகேசன் சேவைதானே. மாணவர்க்காய் செய்யும் பணி மகிமை பெறும் எந்நாளுமே. மாணவர்க்காய் செய்யும் பணி மகிமை பெறும் எந்நாளுமே. இறைவனே நேரில் வந்து எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. இறைவனே நேரில் வந்து எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. தனது பணியை செய்ய வைத்தார், தங்களை அனுப்பி வைத்தார்.
தனது பணியை செய்ய வைத்தார், தங்களை அனுப்பி வைத்தார். இந்த உதவியினை என்றும் மறவோம் அண்ணா, இந்த உதவியினை என்றும் மறவோம் அண்ணா. மலையக மக்களுக்காய் மனதார உதவி செய்யும் உங்கள் மகத்தான சேவைக்காக மனம் நிறைந்த நன்றி அண்ணா. மலையக மக்களுக்காய் மனதார உதவி செய்யும் உங்கள் மகத்தான சேவைக்காக மனம் நிறைந்த நன்றி அண்ணா. எங்களை போன்றோருக்கு இன்னும் நீங்கள் உதவிடவே எல்லா செல்வத்தையும் இறைவன் தந்தருள்வான். சௌதம் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் அகம் நிறைந்த காணிக்கையை கரம் குவித்து வணங்குகிறோம். நன்றி அண்ணா. சௌதம் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் அகம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாய் கரம் குவித்து வணங்குகிறோம். நன்றி அண்ணா. தொடர்ந்து உயர்தர மாணவி வேஜினி அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் சார்பாக ஒரு உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது பாடசாலைக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாளாகவே காணப்படுகின்றது. ஏனெனில் சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணா அவர்களுடைய நிதியுதவியை பெற்றுக்கொண்டு ஏழைகளின் நண்பன் என்று சிறப்பிக்கப்படுகின்ற கண்ணன் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களும் எமது பாடசாலைக்கு இங்கு வருகை தந்திருக்கின்றனர். அதாவது எமது பாடசாலையின் அதிபர் திரு சசிகுமார் ஐயா அவர்கள் ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டு கண்ணன் ஐயா அவர்களோட சில விடயங்களை பேசி எமது பாடசாலைக்கு இலவசமாக ஒரு அச்சியந்திரம் ஒன்றை பெற்றுக்கொண்டுள்ளார். சரியா, இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே அமைகின்றது. என்ன சொன்னால், நம்ம எல்லாருமே தோட்ட தொழிலாளர்களுடைய சாதாரண தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது எமக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. நான் முன்னேறணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான். அப்படி நம்ம கல்வியில் முன்னேறணும் அப்படிங்கிற வகையில் நம்மளுடைய பாடசாலைக்கு அச்சியந்திரம் ஒன்றை இலவசமாக இவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டால் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல இயலாது. ஆனால் இவங்க நம்மளுடைய அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க கேட்ட உடனேயே நம்மளுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக என்னுடைய சகோதரர்கள் சார்பாகவும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் உட்பட எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமன்றி எமது பாடசாலைகளில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றது. அதில் நூலக வசதி இல்லை, அதிபர் சொன்னதுக்குமே நூலக வசதி இல்லை, சிறுவர் பூங்கா இல்லை, அடுத்தது ஒலி அமைப்பு அதெல்லாம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு குறைபாடை நீங்கள் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பாரிய ஒரு உதவியாக இருக்கும். எனவே பாடசாலை மாணவர்கள் உட்பட நீங்கள் அந்த உதவியை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அது மட்டுமன்றி இவ்வாறு பல உதவிகளை மேற்கொண்டு வரும் இவர்களுக்கு இறைவன் அருளால் இவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். இவர்கள் பல ஆண்டுகள் இவர்களுடைய சேவைகளை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. இவர்கள் செய்யும் இந்த பாரிய பணியை வாழ்த்தி தற்பொழுது வேஜினி அவர்கள் உங்கள் முன்னிலையில் பேசுவது கண்டீர்கள். தொடர்ந்து எங்களுடைய ஆரம்ப பிரிவு மாணவர்கள் அதிகப்படியாக எங்களுடைய பாடசாலை விழாக்களில் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வது குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு இடவசதி காரணமாக ஆரம்ப பிரிவு மாணவர்களை தனியே விட்டுவிட்டு நிறைய விழாக்கள் எல்லாம் நடத்துவது இந்த பாடசாலையில் ஒரு வளமையாக இருக்கின்ற போதிலும் இன்று இவர்களை இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுக்கு அமைய ஆரம்ப பிரிவு மாணவர்களை இந்த இடத்துக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அதனால் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக இங்கு உரையாற்ற தயாராக இருக்கும் யுகன்யா அவர்களை முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாடசாலையின் பெருமதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் பிரதி அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும்
என் இனிய வணக்கம். இன்று எமது பாடசாலைக்கு சுவிஸ் அண்ணா ஊடாக நன்கொடை வழங்க வந்திருக்கும் கண்ணன் அண்ணாவிற்கும் எனது மகிழ்வான வணக்கம். எமது பாடசாலையில் தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகளில் சுமார் 300 வரையான மாணவர்கள் கல்வி பயில்கிறோம். ஆயினும் இதுவரை எமக்கு ஒரு சிறுவர் பூங்கா இல்லாதது பெருங்குறையாகும். அண்ணா எமது நலன் கருதி எமக்கு மகிழ்ச்சியான ஒரு கற்றல் சூழலை உருவாக்கி தரும் முகமாக ஒரு சிறுவர் பூங்காவை ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு அமைத்து தந்துதவினால் நாம் இன்னும் மகிழ்வுடன் பாடசாலைக்கு வருகை தந்து கற்றலில் ஈடுபடுவோம். நன்றி. இப்போ எங்களுடைய சகோதரர், அதாவது ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்கள் சொல்கிறாரு, மாணவர்கள் நிறைய நேரம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும், பாவம் அந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பாவம்னு சொல்லி தான் அந்த பெட்டி நிறையா கொண்டாந்துருக்காங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிற்றுண்டி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டாயம் எல்லா பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது வரைக்கும் கவனமாக காத்திருக்கணும். சரியா? தற்பொழுது நான் அவர்கள் இந்த சுவிஸ் அண்ணா வழங்கும் அவர்கள் ஊடாக வழங்கும் இந்த கலர் பிரிண்டர், எங்கள் பாடசாலையில் வந்து ஒரு கலர் பிரிண்டர் இல்லை. நாங்கள் உங்களுக்கு தெரியும் போகா ஜான்சன் கடையில் அமைதியாக இருக்கணும், கடையில் தான் ஒரு கலர் பிரிண்டருக்கு 60 ரூபா நாங்கள் கொடுத்து எங்களுக்கு சரி பிரிண்ட் பண்ணுறதான இவ்வளோ தானே செய்துட்டு வந்தோம். அது பெரிய ஒரு குறையாக இருந்துச்சு. அப்போ அந்த குறை நிவர்த்தியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாரிய உதவியினை எங்களுடைய அதிபருடைய கையில் கையளித்து வழங்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி இப்படி வாங்க. தம்பி தம்பி இப்படி வாங்க. கண்ணன் அவர்களை உங்கள் முன்னே ஒரு சிறிய உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே மட்டக்களப்பு மாவட்டம் இருந்து 2வது தடவையாக நான் இந்த பதுளை மாவட்டத்துக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ 2 மாதத்துக்கு முதல் நமனுக்குள்ள என்ற பாடசாலைக்கு வந்து நாங்கள் டியூஷன்னா மூலமாக ஒரு பாடசாலைக்கு குடிதண்ணி கேட்டிருந்தாங்க. அதை நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்போ 2வதாக இந்த பாடசாலைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். இந்த மாணவர்கள் இப்படி நிற்கும் போது எங்களுக்கு ஒரு மன கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கதிரில் உட்காரும் போது மாணவர்கள் இருக்கக்குள்ளே நாங்கள் கூட பேச நான் விரும்பலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து நான் இந்த ஏழைகளின் நண்பன் கண்ணன் என்ற பேர் அடையாளமே நான் ஒரு ஏழைக்கு ஒரு தமிழான ஒரு மனிதன் தான். ஆனால் இருந்தாலும் இந்த சுவிஸ் அண்ணா மோகனமூர்த்தி அண்ணா உண்மையிலே எனக்கு 4 வருடமாக என் மூலமாக இந்த உதவி திட்டங்களை செய்து வருகின்றார். இப்போ 1 வருஷமாக என்னோடு 2.5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை அள்ளி தந்த ஒரு மனிதன் சுவிஸ் அண்ணா. ஆனால் நான் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் இல்லை என்ற வார்த்தை சொல்லாத ஒரு மனிதன். எனக்கு 1000 பேர் புலம்பெயர்ந்த நாள் இருந்தாலும் இந்த மனிதனை போல ஒரு மனிதன் எங்களுக்கு கிடைத்ததில்லை. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல்ல நான் கிளிநொச்சிக்கு போய் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தையல் மிஷின், ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பிக்கு வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பெரிய பிரமாண்டமான கடை ஒன்று நாங்கள் டியூஷன் மூலமாக கட்டி கொடுத்துருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காந்திரங்குடா காமாட்சி வித்தியாலயத்தில் வந்து டியூஷனா மூலமாக வளர்ச்சி சுத்துமதில் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட தொகையை கட்டி அந்த பாடசாலைக்கு தாரணிய மாணவர்களை உருவாக்கி அதுக்குரிய பல உதவிகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த டியூஷன்னா வந்து
6 வீடு, அதாவது என் முயற்சியிலே 15வது வீடு இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஷனா மூலமாக 6 இல்லங்கள் வீடுகள் வந்து எங்களுக்கு ஏழை மக்களுக்காக அன்பளிப்பு செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதில் வந்து 3 வீடை நாங்கள் கையடிச்சிருக்கிறோம். மீதி வீடுகள் வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய முகநூலை தேர் வந்து என்ன ஒரு நாள் தான் தேரனோட பேசியிருந்தார். அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று நான் தேர் போட்டிருந்தார் இன்பாக்ஸ்குள்ளே. சேர் நீங்கள் எந்த இடம் வந்து கேட்டேன். உடனே சொன்னார் சேர் நான் பாதுலேருந்து எனக்கு பிரச்சனை இருக்கிறா சேரன்று கேட்டேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு ஒன்று பாடசாலைக்கு வந்து ஒரு முக்கியமான பிரிண்டர் ஒன்று இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இதை பெற்று தர முடியுமான்ற ஒரு வார்த்தை நான் சேர் கேட்டு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் மறுநாள் வந்து நான் சேர்த்த சொல்லியிருந்தேன். சரி ஓகே சார் நீங்கள் எவ்வளோ வந்து விலையை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், நாங்கள் வாங்கி தரேன், பிரச்சனை இல்லை சேரண்டு ஒரு நாள் அடுத்த நாள் சொல்லியிருந்தும் சேருக்கு வந்து 1000 வேலை, ஒரு வேலை என்று 1000 வேலை பிள்ளைகளும் பார்க்கணும், அங்கே அவங்களோட வீட்டு வேலையும் பார்க்கணும். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்பட்ட இதுதான். அப்போ சேர்த்து நாங்கள் வாரம் சார் உங்களுக்கு இங்கே என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு இது மட்டும் போகும்னு சொல்லியிருந்தார் சார். உடனடியாக அண்ணாவுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் வரைக்கும் மெசேஜ் ஒன்று அண்ணாவுக்கு அனுப்பியிருந்தேன். அண்ணா வந்து என்னோட பெருசாக என்னென்னு சொல்கிறாரு, நான் என்னத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். அண்ணா இப்படி பதிலிருந்து ஒரு சேர் வந்து ஒரு உதவி ஒன்று கேட்குறாங்கன்னா சரி ஓகே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு அண்ணா உடனடியாக ஒரு மறுப்பும் சொல்லாமல் இந்த உதவியை செஞ்சுங்க. நான் கொண்டு வந்த பைக்கில் கூட எனக்கு வந்து அண்ணா எடுத்து தந்த பைக்கில் 11 லட்சம் ரூபா கட்டி நான் வந்து மாவட்டமாக போகிறதால எனக்கு அண்ணா வந்து பைக்கில் ஒன்று எடுத்துகிட்டு தந்திருந்தார். நான் கொண்டு வந்த பைக்கில் அண்ணா எடுத்து தந்த சைக்கிள். பிறகு அண்ணா வந்து சொல்லியிருந்தார், தம்பி நீங்கள் எல்லோரும் வந்து காரில் போகிறாங்க, எல்லோரும் இதில் போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கார் ஒன்று எடுத்துகிட்டு ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைன்னா நான் அப்படி எனக்கு காரெல்லாம் ஓட எனக்கு விருப்பம் இல்லை, நான் அப்படியெல்லாம் விரும்ப மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, மக்களுக்காக உதவி செய்வோம் என்று சொல்லி ஒரு தனியோர் உழைப்பு ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு உதவி வந்து கேட்டிருக்க மாட்டார். அவர் தனி உழைப்பு 64 வயசு அண்ணாவுக்கு. இப்போ நாங்கள் இப்போ 6ஆம் மாதம் வந்து அண்ணாவுக்கு பிறந்தநாள் அன்றைக்கு 3 இல்லத்துக்கு வந்து நாங்கள் அடிக்கால் நாட்டப்பட்டது. இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த 64 வயசில் ஒரு தனியோர் மனிதனாக நின்று மக்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளித்தான் கொடுப்பார். ஆனால் செய்கிற உதவி வந்து சின்ன உதவி இல்லை, கோடிக்கணக்கான உதவி நான் செய்கிறேன் மனுஷன். அப்படி ஒரு மனுஷனுங்களுக்கு எனக்கு கிடைச்ச வரமண்டு இல்லை, ஆனால் மக்களுக்கு கிடைக்க வரமண்டு நான் சொல்லணும். ஏனென்றால் மக்களை அவர் ஏழை மக்களோட ஒரு நல்ல ஒரு இது, ஆனால் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. நான் கூட அதிகமாக பேசலை. இந்த இடத்துல நான் வருகை செஞ்சதுக்கு உண்மையிலே இந்த பாடசாலை மாணவர்கள் தெய்வங்கள் வந்து நிற்கும் போது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் மாதிரி இறந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. எங்களை இதெல்லாம் முடிஞ்சு கொள்கிறேன். சந்தோஷமா உங்களுக்கு இது? இப்போ வந்து இந்த வீடியோவில் அண்ணா உங்கள்கிட்ட ஒரு விஷயம்லாம் இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்னென்னா, நான் நேரடியாக வந்து உண்மையில் இந்த காதால் கேட்குறத விட சொல்கிறத விட நேரடியாக வந்து பார்க்குறது வந்து உண்மைன்னு சொல்லணும். ஆனால் இப்போ வந்து நாம் வந்து வந்திருக்கிறதுல வந்து பார்க்கும்போது இப்போ வந்து இந்த மேடையில் வந்து நாங்கள் இருந்து கதைக்கும் போது இந்த மேடையில் வந்து நாங்கள் வெயில் மழை வந்தாலும் கஷ்டமாக இருக்குது. இந்த மேடையோட இப்படி இதோட சேர்த்து அவங்களுக்கு ஒரு மேடமாக அமைச்சு ஒரு கூடாரங்கள் அடுக்கி கொடுக்கணும் என்று நிறைய ஆர்வமாக எனக்கு. ஏனென்றா இந்த மாணவ செல்வங்கள் வந்து இப்படி நிற்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அரசியலுக்காக சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்லை, அரசியலுக்காக நாங்கள் இதில் வந்து வாக்கு போடணும், பிச்சை வைக்கணும். நாங்கள் அரசியல் வந்து பிச்சைக்காரர்கள், இப்போ மக்களை காட்டி பிச்சை வாங்கி சாப்பிட்றேன்னா அவர்கள். ஆனால் மக்களுக்கு நல்லா வைக்க மாட்டேன், சொத்து வைப்பானுகள், வாகனம் வாங்குவானே, காணி வாங்குவானே, எல்லாம் செய்கிறவங்க அரசியல்வாதிகள். நம்ம வாக்களித்தவனை பாராளுமன்றம் அனுப்புனா அவன் என்ன செய்யணும்? மக்களை தான் பார்க்கணும், மக்களுக்கு உதவி செய்ய மாட்டானே. ஆனால் நாங்கள் வந்து ஒரு தனியூர் மனிதனாக நின்று நாங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் இருந்து இந்த பதிலுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் அரசியலுக்காக நாங்கள் வரல, நாங்கள் மக்களுக்காக தான் நாங்கள் வந்தேன். மக்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு மக்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு கோப்பையில் எல்லாரும் சாப்பிடுத்து நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கு நான் இருக்கிறோனோ நாளைக்கு இல்லையோன்ட்டு தெரியாது. அப்படித்தான் இன்றைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் ஊச்ச போட்டவொன்னே மாரடைப்பு வருது, எல்லாருக்கும் காற்று பிரச்சனை கூட வராதியா. அப்படி பல சம்பவம் நடக்குது. அண்ணாட்ட நான் கேட்குற ஒன்று இந்த மேடையை கொஞ்சம் அமைச்சு அவங்களுக்கு ஒரு கூடாரமாக செஞ்சு கொடுக்கணுமென்று எந்த ஆர்வமாக நான் சொல்லியிருக்கிறேன்.
நான் அண்ணாவோட கதைக்கிறேன் சார் இருக்கா நான் கதைச்சி அது அண்ணா பார்ப்பார் அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பார் நான் அண்ணாவோட கதைச்சி நாங்கள் செஞ்சு சாரன் இருந்தால் எங்களுக்கு இது முக்கியமாக இருக்குது உங்களுக்கும் இப்போ நாங்கள் இல்லாத நாளைக்கு வருவோம் உங்களுக்கு ஒரு பஞ்சம் நடந்தாலும் உங்களுக்கு இது முக்கியம் உள்ளே பார்க்கும்போது வேலையாக இருக்குது நான் இந்த இடத்துல தேர் மூலமாக வந்ததுக்கு உங்களை மலையகத்தை பார்க்கும்போது ஆனால் எங்களை மட்டக்களப்பு மாவட்டம் இப்படி இல்லை இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது வீடுகள் வந்து வானத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது எங்கள் அங்கே அப்படி இல்லை பக்கத்தில் இருக்க வீடு தெரியாது அப்படி இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டம் இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம் வானத்தில் இருக்க மாதிரி இருக்குது இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு கல்லோண்டு விட மாட்டோம் இங்கே வரும் அப்படி இருக்குது மலைய மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் இந்த இடத்துல வருகை சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சேர் மூலமாக இந்த துவிசண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த பதுளை மாவட்டத்துக்கு இந்த அடையாளத்தை காட்டுனது வந்து பேரும் காட்டல நானும் காட்டல துவிசண்ணா காட்டின அடையாளம் துவிசண்ணா இந்த உதவி செய்யலையா இருந்திருந்தால் நான் இந்த மலையாட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் துவிசண்ணா மூலம் வந்திருக்கேன் ஏற்கனவே 2 மாதத்துக்கு முதல் வந்து நம்மளுக்குள்ள இந்த பாடசாலைக்கும் போய் ஒரு குழுகணி வழங்கி போனோம் அது துவிசண்ணாட மூலம் தான் வழங்கப்பட்டது சரி நான் முடிக்கிறேன் சார் இந்த நன்றி எல்லாருக்கும் நன்றியா நன்றி பாய் சரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் உங்களோட மனதுகளில் இருக்கணும் இல்லாட்டி பிரயோஜனம் இருக்கா கேட்டுட்டு வகுப்பு போகணும் எல்லாம் மறந்துட்டா இதெல்லாம் மனதில் இருக்கணும் இந்த மாதிரி உதவிகள்லாம் எங்களுக்கு கிடைக்குது இதில் எதுக்கு பிள்ளைகள் கிடைக்குது எதுக்கு அந்த உதவி கிடைக்குது யார் படிக்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு செலுத்துகிற நன்றி என்ன நல்லா படிக்கிறது நீங்கள் நல்லா படித்து எங்கேயாச்சும் நல்ல இடத்துல இருக்கணும் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க சில வேளை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் என்ன அப்போ நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் எதுக்காக உங்கள் எல்லாரையும் நல்ல மாணவர்களாக நல்ல சமூக பிரஜைகளாக வாழ வைக்கிறது வணங்கா ஆகையால் நம்ம பாடசாலை கிடைக்கிறது எல்லா உதவியும் ஒவ்வொரு மாணவரும் பயன்பெற்று சரியா அதன் மூலமாக உங்களுடைய கல்வி வளமாக்கி கொள்வதற்கு கல்வி வளத்தை பெருக்கி எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு பிரஜையா அந்த நாட்டுக்கு உருவாகி வரணும் இந்த மாதிரி உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நபராக வர முடியுமா இருந்தால் அது அதையும் விட உத்தமமான ஒரு நிலைமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் மாணவர்கள் அனைவரும் இந்த உதவிகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்க. எங்களோட மாணவர்கள் இதுதான் எங்களுடைய அசம்பிளி நடத்துறதுக்கான ஒரே ஒரு இடம். அண்ணா எங்களுக்கு இப்போ ஒரு யோசனைக்கு வந்திருக்கிறாரு. ஆகையால இந்த வழங்கி இருக்கிற உதவி அவங்க இன்னும் நிறைய வேலைகள் செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் இன்னைக்கு மட்டக்களப்பில் வந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. சரியா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு நாங்கள் பாரிய அளவு மனமார்ந்த நன்றிகளை இந்த பாடசாலை சிரமம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் பாரிய அளவு ஒரு கரகோஷத்தின் மூலமாக அவங்களுக்கு நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிங்க பாப்போம். சரி, இங்கு வருகை தந்துள்ள ஏழைகளின் நண்பன் என்று புனைப்பெயரால் அழைக்கப்படும் சகோதரன் கண்ணன் அவர்களையும், அதோடு இணைந்து வருகை தந்த திரு ராஜேந்திரன் அவர்களையும், இது எல்லாத்துக்கும் மேலிருந்து அவர்களை வழிகாட்டி கொண்டு எமது நாட்டில் வறிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் சுவிஸ் அண்ணா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றுக்கும் எமது பாடசாலை தற்போது அதிபராக கடமையாற்றும் திரு சசிகுமார் அவர்கள் இவர்களுடன் தொலைபேசியின் மூலமாக ஏற்படுத்தி கொண்ட தொடர்பின் மூலமாக இந்த பாடசாலைக்கு புரிய இருக்கும் சேவைகளை ஒட்டி அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மனமார்ந்த மகிழ்ச்சிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த காலை இந்த நிலைமையை உருவாக்கி அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். மாணவர்கள் அனைவருக்கும் இங்கு சிற்றுண்டியும் வாழைப்பழமும் வழங்குவதற்கு பெரிய மாணவர்கள் தயாராகிறார்கள். ஆகையால் ஆரம்ப பிரிவு மாணவர்களில் தொடர்ந்து வரிசையாக அவற்றை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இங்கு வருகை தந்த இருவரையும் அழைத்து செல்லும்படி அதிபர் அவர்களே ஆசிரியர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கின்றோம்.
தேங்க்யூ. வாங்க டீ குடிக்கலாம். வாங்க புனி தங்கமான மனுஷன். இந்த வதுல மாவட்டத்துக்கு என்ன அடையாளமாக 2வது தடவை காலடி எடுத்து வைக்கிறதுக்கு அன்பு அண்ணா டூஸ் அண்ணா வாழ்க்கையில் மறக்க இல்லாது சந்தோஷம் மகிழ்ச்சி. இதே போல் எல்லாருக்கு இதை வாங்கி கொடுத்துக்கு நன்றி. பாய். நன்றி. வெளி போகல அது பிரச்சனை பட தேவையில்லை. நீ போகலாம் அது பழம் தானே வளைச்சு அடிக்கலாம். ஓ அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வர